உதாரிகளா சுகமாக இருக்க முடியாது. போய் விழுந்ததுக்குனால முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. அதனால் இந்த 11ஆம் பாவத்தில் இருந்து செய்த பலனை, கடுமையான பலனை காட்டிலும் 12ஆம் பாவத்தில் சனியால் தர முடியாது. இது கண்டிப்பாக இந்த இடத்துல சனியினுடைய தன்மை குறைந்திருக்கு. பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்போ செவ்வாய் ஒரு மாதத்துக்கு அவர் நீச்ச நிலையில் இருக்கார். அது மட்டும் கொஞ்சம் மைனஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் தெளிவான முறையில் செவ்வாய் சிம்மராசிக்கு வரும்பொழுது கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாயும் ராகுவனுடைய அமைப்பு அப்படின்றது மிக தெளிவான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேறு, கல்வி, உயர்கல்வி, வேலையில் நல்ல தெளிவான முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதன் நண்பனாகவோ உறவினனாகவோ அல்லது அறிமுகமே இல்லாத ஒரு மாற்றான் ஒருவனால் உங்களுக்கு ஒரு உதவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னுமே இப்போவுமே ஒரு தப்பு செஞ்சிட்ருக்கீங்க. 11ஆம் பாவத்தில் ராகு உடனே பெண்களால் பேராபத்து ஏயா துன்பம் பண்ணுறீங்க? ஏற்கனவே நொந்து நூலாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் மீண்டும் ஒரு பெண்களால் எந்திரிக்கிறதுக்கே வக்கீல்னு சொன்ன மாதிரி, இங்கே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எந்திரிக்கிறதுக்கே வக்கீல் இல்லையா? இதில் 7 கொண்டாட்டியான மாதிரி தேவையில்லாத அந்த பகட்டான வார்த்தைகளை தவிர்த்து பல எங்கள் ஜோசியர்கள்லாம். 11ல் ராகு வர்றான். 11ஆம் பாவம்ன்றது அபிலாசைகள். அந்த அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு வர்றது நியாயம்தான். இந்த இடத்துல அபிலாசைகள் தோன்றும். ஏன் பெண்களை பற்றிய அபிலாசைகள் தான் தோன்றணுமா? ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு அபிலாசை வர வேண்டாமா? நான் வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு அபிலாசை வர வேண்டாமா? ஒரு படிப்பு படிக்கலான்ற ஒரு அபிலாசை வர வேண்டாமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற அபிலாசை ஒரு தந்தைக்காக ஒரு 40 வயசில் நான் பெரிய படிப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு அபிலாசை ஒரு 25 வயசில் பட்டய படிப்பு வாங்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு 25 வயசில் அந்த அபிலாசை வரலாம். படிப்பில் ஏன் இந்த அபிலாசை தான் வரணுன்ற மாதிரியா? எதுக்கு இந்த வியூஸ்க்காக தேவையில்லாத இந்த மாதிரி நாடகங்களெல்லாம் ஆடிட்டுருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பார்த்து எனக்கே அதை துப்பலாம் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோசமாக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க எல்லா சேனல்ஸ்லேயும். முதல்ல தவிருங்க. ஜோதிடத்தை ஜோதிடமாக பாருங்கள், சாஸ்திரத்தை சாஸ்திரமாக பாருங்கள், பணம் பண்ணக்கூடிய விஷயமா பார்க்காதீங்க. அதனால் அந்த அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது உண்மையாக நடந்தால் அந்த இடத்துல ராகு வரும்பொழுது கொஞ்சம் சபலம் தட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். இங்கே கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். ஞானம், தெய்வீகம், பூர்வ புண்ணியம், கர்மா, பிரபஞ்சம் இதை அறியக்கூடிய இடத்துல கேது உட்காந்துட்டு இருக்கான்றதவே மறந்துட்டீங்க எல்லாருமே. அவன் எல்லாத்தையுமே மட்டுப்படுத்தி உட்காந்துருவான். நல்ல மெடிடேஷன் பண்ண சொல்லுவான், நல்ல தெய்வ சிந்தனையை கொடுப்பான், நல்ல தெய்வ வழிபாடு கொடுப்பான். அந்த வழிபாட்டில் நல்ல மகோன்னதமான அறிவு சிந்தனையை கொடுப்பான். ஏன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு கேது ஹெல்ப் பண்ணணும். அவங்க